பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கோயிலில் ஒரு பட்டையை போட்டுட்டு அப்படியே போக வேண்டியது தான். கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வீரன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கேன். செம்மையாக இருக்கா, தெரியுது அவங்களுக்கு அழகா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா விபூதி எடுத்துங்க, அழகாக வச்சுட்டு எப்படி இருக்கு பாருங்க, தெரியுதா? ஒட்டு மாங்காய், இது ஃபுல்லாக ஒட்டு மாங்காய் தாங்க. தேவைப்பட்டால் நம்ம இப்படி இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. இது அப்படியே நம்ம பிச்சு நம்ம இது பண்ணிக்கலாங்க. பார்த்திங்களா எவ்வளோ பெருசு? இது அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை வந்துங்க நம்ம இந்தமாரி கொழுந்தாக சாப்பிட்டா முடிக்கு நல்லதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நிறையா எடுத்துக்கணுங்க. இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டுதா, இந்தமாரி நேச்சுரலாக எடுத்துக்கிட்டால் நல்லதுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு வெயிலாக இருந்துச்சா ஜூஸ் குடிச்சாவதுங்க. கரும்பு ஜூஸ் தான். இது குடித்தோன்னு தாங்க கொஞ்சம் செம்மையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிங்க, குளிச்சு கிளம்பி ரெடியாக இருக்கேன். இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெளில தாங்க போகிறேன். வெளில போகிறப்ப என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. இன்றைக்கி இந்த விலாகில் நான் மட்டும் தாங்க வருவேன். வீட்டுக்கு வந்தேன்னா அம்மாவை காமிக்கிறேன். அப்படியே போகிறப்ப என்னென்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கோயிலில் ஒரு பட்டையை போட்டுட்டு அப்படியே போக வேண்டியது தான். கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வீரன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கேன். செம்மையாக இருக்கா, தெரியுது அவங்களுக்கு அழகா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா விபூதி எடுத்துங்க, அழகாக வச்சுட்டு அது மேலே ரேஸாக ஒரு குங்குமம் வச்சா செம்ம அழகாக இருக்குங்க. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? கோயில் செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கோயிலை சூப்பராக சுத்தம் பண்ணுவாங்க. இந்த பாரு சூளம் இருக்கா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய சூளம் ஒன்று இருக்குங்க. சூளம், இந்த வேப்ப மரம், இந்த வேப்ப மரம் தாங்க செம்ம நிழலாக இருக்கும். வெயில் டைம்லாம் வந்தேன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவாங்க. யார் வந்தாலுமே இந்த கோயிலில் கும்பிட்டுட்டு தாங்க போவாங்க. ஏன்னா இது வீரன் கோயில், செம்ம சக்தியுள்ள சாமிங்க. நம்ம எது நினச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறுங்க. பாருங்க எப்படி இருக்கா சூளம், செம்மையாக இருக்குங்க. சரி, அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டுங்க அப்படியே போக வேண்டியதாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பைக்கில் போயிட்டு இருந்தேன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சிங்க. சரி உங்களுக்கும் காமிக்கலாம்னு சொல்லி வந்தாச்சுங்க. ஒன்று ஒன்றா அப்படியே காமிக்கிற பாருங்களா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மாங்காய் மரம் தாங்க அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா மாங்காய் எப்படி இருக்குன்னு? செம்மையாக இருக்குங்க. ஆனால் சின்ன காய் தான் இருந்தாலும், ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் புளிக்குதா இல்லையான்னு சொல்லிங்க. எப்படி கீழெல்லாம் கொட்டி கிடக்கு பாருங்கள் நிறையா. இது மேலெல்லாம் சரி மாங்காய் இருக்குங்க. இங்கே சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தென்னை மரம் இருக்குது. அழகாக வச்சுருக்காங்க பாருங்க, அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கொல்லையை சுத்தம் பண்ணி சூப்பராக. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ மாங்காய் கொட்டி கிடக்குன்னு காமிக்கிற பாருங்களா. அவ்வளோ மாங்காய் இருக்குங்க. நம்ம தேவைப்படுற மாங்காய்னா ஒட்டு காய் இருக்குங்க, சின்ன சின்ன காய் ஏகப்பட்டது இருக்குது. இந்த பாரு இது பார்த்தீங்கன்னா ஒட்டு மாங்காங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்தமாரி நிறைய மாங்காய் இருக்குங்க. இது ஃபுல்லாக வெறும் மாங்காய் தான். இந்த பார்த்தீங்களா மாங்காவை வேணா நம்ம தேவைப்பட்டால் பிச்சு டேஸ்ட்டு கூட பார்க்கலாம், யாரையும் சொல்ல மாட்டாங்க. அந்தமாரி இருக்குங்க. பார்த்தீங்களா பாருங்க, உங்களுக்கு காமிக்கிற மாதிரி எப்படி இருக்குன்னு. பெருசாக தான் இருக்குது, நல்லா ஏகப்பட்டது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மாந்தோப்பு அழகாக. ஏற்கனவே மாமரம் அதிகமாக இருக்குங்க. இதில் வேறு பாரு ஃபுல்லாக வெறும் மாங்காய் மரம். அப்படியே ஏன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் அப்படியே கீழே விழுந்து அதே முளைஞ்சிடுதுங்க தன்னால்.
அதனால தான் அப்படியே உங்களை பேக் கேமராவில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒன்றுன்னா. இங்கே பாரு மாமரம் எவ்வளோ வச்சாலும் எங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ மாமரம் வச்சுருக்காங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா வெறும் தேக்கு மரமாக வச்சுருக்காங்க. தெரியுதா? அழகாக இருக்குங்க. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கொத்தரஞ்செடிலாம் போட்டு வச்சுருக்காங்க. தெரியுதா? கொத்தரங்காயெல்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே பாரு எப்படி இருக்காங்க, நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாரு மாங்காய் எவ்வளோ இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? சரி மாங்காங்க. இது ஃபுல்லாகவே வெறும் மாங்காய் தான். பார்த்தீங்களா எப்படி ஆடுது பாரு. ஃபுல்லாக வெறும் மாங்காய் தான் அதிகமாக இருக்குது. இங்கே பாரு எவ்வளோ நிழலாக இருக்குது பாருங்களேன். இடம் கீழே அழகாக வந்து உட்காந்து சூப்பராக ரெஸ்ட் எடுக்கலாங்க. ஒரு கட்டில் இருந்துச்சுங்க போட்டுட்டு செம்மையாக இருக்கலாம். இங்கே பாரு இந்த மாங்காவை பாருங்கள் எப்படி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நம்மளுக்கு போர்லாம் இருக்குங்க. தண்ணி தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாரு தண்ணி நம்ம மோட்டர் ஆன் பண்ணால் தண்ணி வருங்க. இந்த வரும் பைப்பு தெரியுதா? அடுத்த இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லு வாழைத்தோப்புலாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அவரைச்செடிங்க நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி செம்மையாக அப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்கா? அப்படியே அடுத்தது இங்கேயும் பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா வாழைத்தோப்பு இருக்குங்க. இது ஃபுல்லாக வெறும் வாழைத்தோப்பு தாங்க. இன்னும் ஒரு இதில் பார்த்திங்கன்னா அந்த வாழைத்தாறு விட்டுடுச்சிங்க. தெரியுதா? இந்த வர வாழைத்தாறு இந்த சைடு ஃபுல்லாகவே வெறும் வாழைத்தோப்பு தான். நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குங்க. நம்ம வந்து தேவைப்பட்டால் மீன் கூட பிடிக்கலாம் அந்தமாரிங்க. இது என்ன காயினே தெரியலங்க. இங்கே பாருங்களா சீமானந்த பழம் மாதிரியே இருக்குங்க. இங்கே பாருங்க தெரியுது உங்களுக்கு? இது என்ன காயின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல. நிறையா கொட்டி கிடக்கு பாருங்களா. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கொட்டி கிடக்குன்னு? ஃபுல்லாகவே கொட்டி கிடக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்குங்க. இங்கே பாரு இது ஃபுல்லாக வெறும் வாழைத்தொப்பு தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குங்க. பார்த்தீங்களா மீன் எப்படி அழகாக மேயுது பாருங்கள். பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்குங்க. ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா தேவைப்பட்டதாங்க பிடிப்பாங்க. எல்லா டைம் பிடிக்க மாட்டாங்க. நிறையா இருக்குங்க. சிலேப்பி கெண்டை எல்லா மீனும் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக வெறும் வாழை மரமாக வச்சுருக்காங்க. தெரியுதா? அழகாக இருக்குது பாருங்க. ஆனால் இந்த மண்ணுக்கு சூப்பராக வளருங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா களிமண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணுக்கு வந்து எந்த செடி வச்சாலுமே நல்லா வளருங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மண்ணாக இருக்கா அவ்வளோவா கிளம்ப மாட்டுது. இங்கே பாரு தேக்கு மரம்லாம் வச்சுருக்காங்க. எவ்வளோ வயதுக்கு வந்துடுச்சு பாருங்கள் தேக்கு மரம். இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கருவேப்பில்லை செம்மையாக இருக்குங்க. தேவைப்பட்டால் சமைக்க அழகாக எடுத்துக்கலாம். எப்படி துளுத்து வந்துருக்கு பாருங்களா. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வேறு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது வெறும் மாமரம் தான். அந்த மாம்பழம் பழுத்து உழுவுதாங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக முளைஞ்சிருது. அதனால் மாங்காய் செடி தாங்க சின்ன சின்னதாக நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ செடி. இது எல்லாமே இந்தமாரி மாம்பழம் கீழே உளுந்து முளைஞ்சதுங்க. எவ்வளோ செடியை பாருங்களா. இது ஃபுல்லாக வெறும் மாமரம் தாங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா எப்படி அழகாக தென்னை மரத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. இங்கே பாருங்க இது அப்படியே தேங்காய் உழுவுதாங்க. அதை அழகாக எடுத்து மண்ணில் வச்சிடுறாங்க. வச்சது இந்தமாரி முளைஞ்சி அடுத்து பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுதா. இந்தமாரி நிறையா முளைஞ்சி வந்துருக்குங்க மரம். ஏகப்பட்டதுங்க. இந்த பாருங்கள் ஒரு குத்தாக இருக்குது பாருங்களா. இந்த இருக்குது பாரு தெரியுதா உங்களுக்கு? இந்தமாரி புதைச்சி வச்சுருவாங்க. வச்சுட்டா அது கொஞ்சம் நல்லா முளைஞ்சி வந்துடும் அழகா.
இங்கே பாரு தென்னை மரம் தான் இருக்கா. இந்த சைடு பார்த்திங்கன்னா மாமரம் எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்துடுச்சிங்க. இது என்னன்னு தெரியல, பூ செம்மையாக இருக்குங்க. இந்த பூ வந்து நான் கோயிலில் பார்த்துருக்கேன், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. தெரியுது உங்களுக்கு, செம்மையாக இருக்குங்க. சரி அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இடம் சூப்பராக இருக்குங்க. மாங்காய் கொட்டிக்கிட்டே கிடக்குங்க. இங்கே பாரு எவ்வளோ மாங்காய் சின்னதாக கொட்டி கிடக்கு பாரு. இந்தமாரி நிறையா கொட்டி கிடக்குங்க. இங்கே பாரு எப்படி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வாழை மரம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கொத்து கருவேப்பிலை வந்துங்க நம்ம இந்தமாரி கொழுந்தாக சாப்பிட்டா முடிக்கு நல்லதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நிறையா எடுத்துக்கணுங்க. இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டுதா, இந்தமாரி நேச்சுரலாக எடுத்துக்கிட்டால் நல்லதுங்க. பாரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஒரு சில டைம்லாம் சமைக்கிறதுக்கே கருவேப்பிலை கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக வெறும் கருவேப்பிலை தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு போக வேண்டியதாங்க. இந்த இடத்துக்கு வந்தால் செம்மையாக இருக்குங்க. டைம் போகிறதே தெரியல. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களா. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கடலில் ஜாயிண்ட் ஆகிடுங்க. இது வந்து ஆறுங்க. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ காடாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது ஃபுல்லாகவே வெறும் இந்த இறால் பண்ணைன்னு சொல்லுவாங்கள்ல, அது தாங்க நிறையா இருக்குது. ஏகப்பட்டது இருக்குது. இந்த பாரு இதாங்க மேம்பாலத்தில் நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு வந்தால் செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ பிளேஸை பாருங்களா. இந்தாண்ட சைடும் அப்படி தாங்க இருக்கும், கருவக்காடு இந்த மாதிரி செம்மையாக இருக்குங்க. அப்படியே காற்று அப்படி தான் வருது. தண்ணியை பாருங்க எப்படி தெரியுதா. மீன் நிறைய மேயுதுங்க, சின்ன சின்னதாக. அது செல்லில் ஜூம் பண்ணால் தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இதில் பார்த்தா சூப்பராக இருக்குது. பாரு இது ஃபுல்லாகவே வெறும் ஏகப்பட்ட பேர் மீன் பிடிக்கிறாங்க. அங்கே பிடிக்கிறாங்க, ஜூம் பண்ணால் தெரியாது. ஆமாங்க, உங்களுக்கு இந்த பிளேஸை காமிச்சிருப்பேன், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி நம்ம அப்படியே போக வேண்டியதாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு வெயிலாக இருந்துச்சா ஜூஸ் குடிச்சதுங்க. கரும்பு ஜூஸ் தான். இது குடித்தோன்னு தாங்க கொஞ்சம் செம்மையாக இருக்குது. நல்லா இஞ்சிலாம் போட்டிருக்காங்களா, குடிக்கிறதுக்கு அப்படியே செம்மையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெயில் கம்மி தாங்க. நல்லா காற்று அடிக்குது நல்லா செம்மையாக. ஜூஸ் குடிச்சிட்டு அப்படி போக வேண்டியதாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு பீச்சுக்கு வந்தாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதா. இங்கே பாருங்களா எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இந்த கிளைமேட்டு. அதெல்லாம் இல்லாமல் வெயிலும் இல்லையா, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களா தண்ணி அடிச்சுங்க, மரம்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்களா. ஏ அப்பா, இங்கே பாருங்கள் நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்களா. வேறு மட்டும் தாங்க தெரியுது, டோட்டலாக மரம் எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க கருவ மரம் எல்லாமே. இந்த தண்ணி அலை வந்து அடித்து இந்த மாதிரி வேறு மட்டும் தான் தெரியுது. ஒரு சுனாமி வந்துச்சுன்னா எல்லாமே போய்டும் போக்குங்க, அந்த மாரி இருக்குங்க.
அப்படியே இந்த ஜேசிபிலாம் வச்சு அந்த வேரை பிடுங்கும் தெரியுமா, அந்த மாதிரி பிடுங்கிருச்சிங்க அந்த தண்ணியே. இவ்வளோ கருவ மரத்தை பாருங்களா, என் பின்னாடி ஃபுல்லாக வெறும் கருவ மரம் தாங்க அதிகமாக இருக்குது. வந்ததுக்கு கடலில் லேசாக காலை நினச்சாச்சுங்க. நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதாங்க. கடலுக்கு வந்தால் செம்மையாக இருக்குங்க அந்த அலையோட சவுண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கடல் பக்கத்தில் தான் இருக்கேன், ஆனால் என்னாலேயே ரெகுலராக வந்து கடலுக்கு வர முடியலங்க. பாருங்க பேக்ரவுண்ட் எப்படி தெரியுது பாருங்க. ஆனால் அலைலாம் வந்து மழை பெஞ்சால் தான் கொஞ்சம் ரொம்ப ஒசப்பாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சைலண்டாகவே இருக்குங்க. ஆனால் இந்த டைமில் வந்து குளித்தா செம்மையாக இருக்கும். தனியாக வந்திருக்குமா, அதனால் குளிக்க கொஞ்சம் பயம். நிறைய பேர் இருந்தாங்கன்னா குளிக்க கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கடல்லாம் குளிச்சிங்க 2 வருஷம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு குளித்தது, இப்போல்லாம் குளிக்கவும் முடியல, ஒன்றும் முடியல. ஐயையோ தண்ணி எங்கே வந்துருச்சு பாருங்கள், பக்கத்தில் வந்துருச்சுங்க தண்ணி. ஆமாங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். போட்டெல்லாம் வந்து எட்ட நிற்கிது. நான் போட்டுக்கும் இதுக்கும் சென்டரில் நிற்கிறேங்க. எனக்கு மெயினே இது தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், இடம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. திடீர்னு பார்த்தா மழை வந்துருச்சா, சரி பைக்கை நிறுத்திட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கிளைமேட் ஆனால் சூப்பராக இருக்குது. திடீர்னு பார்த்தா ரேஸாக மழை பெய்யுதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் பின்னாடி, பெரிய ஆறுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வெயில் சீசனாக அதனால தண்ணி இல்லை, சும்மா இதாக இருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது இந்த இடம். அதுவும் இல்லாமல் வெயில் டைம்லாம் இருக்க முடியாது, கிளைமேட் நல்லா இருக்கனால சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க மழை தூர்த்து பாருங்கள். நம்ம வீட்டுக்கு போகிறாட்டி நனைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் தான் சாப்பிட்டது. டைம் பார்த்தீங்கன்னா மணி 1 ஆகிடுச்சு. வீட்டில் போய் தான் மதியம் சாப்பிட்ணுங்க. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். பீச்சில் குளிச்சுருந்தா செம்மையாக இருந்திருக்கும், ஆனால் இன்றைக்கி பீச்சில் குளிக்கலை. நெக்ஸ்ட் டைம் குளிச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குது பாருங்களா ரோடெலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக தென்னை மரமாக வச்சுருக்காங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க நெல்லெல்லாம் அந்த ஊனுவாங்க தெரியுங்களா வயலில். இந்த இப்போ ஊனிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக. இது எல்லாமே ஃபுல்லு இது பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுது பாருங்கள், சூப்பராக தெரியுது பாருங்கள். ஆமாங்க, இதோட இது பெருசாகி நெல் வச்சு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது அதில். ஆமாங்க, செம மழை வந்துருச்சுங்க. சரி நம்ம கிளம்ப வேண்டியதான்.